ஆக ஒரு பிளான் பண்ணுறாரு. எப்படியாவது அபி மனச மாத்தியே தீரணும். இந்த கல்யாணத்த நிறுத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டுருக்காரு. இங்க அபி என்ன பண்ணுறாங்க, அந்த நோட்டீஸ வாங்கின்னு வச்சுட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அத பார்த்து ராகு செமையா டென்ஷன் ஆயிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு பண்ணுறாரு. அதன்படி நேரா ஃபோன் பண்ணி இந்த மாரி வேற ஒரு குரல்ல பேசுறாரு. இந்த மாரி ராகவன்றவரு ரொம்ப தப்பு பண்ணிட்டுருக்காரு. அவரு ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடுத்துடுறாரு மீடியா கிட்ட. அவங்களும் என்ன பண்றாங்க, நேரா ராகு வீட்டு முன்னாடி செமையா திட்டுறாங்க. சார் நீங்கலாம் ஒரு மனுஷனா? இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்ல ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ண கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. அந்த பொண்ண கல்யாணம் பண்ண போறீங்களாமே! இதெல்லாம் நியாயமா சார்? இப்படிலாம் பண்றது நீங்கலாம் அநியாயமா தெரியலையா உங்களுக்கெல்லாம்? அப்படின்னு நம்மலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு ராகு என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாரு. அப்போ உடனே என்ன பண்றாங்க, எல்லாருமே ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சரியில்ல சார். சமுதாய சீர்கேடு இதெல்லாம் நீங்க பண்றதெல்லாம். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல. இவ்வளோ பெரிய ஆளா இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே! ஒரு பொண்ணுக்கு அநீதி இழுக்கிறீங்களே! தப்பு இல்லையா சார்? அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. இத பார்த்து பாட்டி எல்லாருமே மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. எந்த சொல்ல அப்பயும் அவங்க கிட்ட பேசுறாங்க. "இங்க பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். இதெல்லாம் கேள்வி கேட்க நீங்க யாரு? எந்த பிரச்சனை நடந்தாலும் இது என்னோட சம்மதத்தோட தான் நடக்குது. நான் தான் அவரோட ஒய்ஃபு. நானே இத பத்தி கவலைப்படல. நீங்க யாரு இத பத்தி கவலைப்படுறதுக்கு? அதனால தேவையில்லாமலாம் பிரச்சனை பண்ணாம மரியாதையா இங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுங்க." அப்படி சொல்லிட்டு அபி சொல்றாங்க. அத கேட்டுட்டு, "என்ன மேடம் இப்படி இருக்கீங்க? இவ்வளோ மோசமா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கு. அத கூட பண்ணுக்காம நீங்க பாட்டுன்னு இப்படி இருக்கீங்க. இப்படிலாம் பொண்ணுங்க இருக்கிறதால தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் அநீதி ஏற்படுது. எங்க பார்த்தாலும் பொண்ணுங்கள எப்படி வேணாலும் நடத்தலாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா மேடம்? நீங்களே இப்படி இருந்தா எப்படி மேடம்?" கேட்குறேன். "இங்க பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். தலையிடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இது இது இவ்வளோ மோசமா இருக்காங்க இந்த குடும்பம்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அனு கேட்குறாங்க. "என்ன அபி, குடும்பமானத்த நான் காப்பாத்த போறேன். குடும்ப கௌரவத்த காப்பாத்த போறேன். அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்றேன்." அப்படிலாம் பில்டப்லாம் குடுத்த. இப்ப பார்த்தீங்கன்னா பார்த்தல்ல, குடும்பமானமே சந்தி சிரிக்குது. இப்போ என்ன சொல்ல போற? அப்படின்னோனே, அது அனு புரியுதுல்ல. இந்த மாரி பண்ணீன்னா, இந்த மாரி தான் எல்லாரும் காரி துப்புவாங்க. உனக்கு அசிங்கமே கிடையாதா கொஞ்சம் கூட? இந்த மாரி வேலை பண்ணி வச்சிருக்க. அதான் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இப்ப என்ன பதில் சொல்ல போற? இந்த குடும்பமானம் எப்படி ஆச்சுன்னு பார்க்குறியா? இந்த குடும்பமானம் போனதுக்கு காரணம் யாரு இப்போ? இப்ப நீ தானே அப்படின்னோனே, அபி என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இங்க ராகு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ராகு நல்லா யோசி அபி, நல்லா யோசி. இப்போ இதே மாரி நெருக்கடிய உனக்கு நான் குடுத்துக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து. எப்படியாவது நீ இந்த முடிவ கைவிடணும். அந்த மாரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ முடிவு எடுக்கணும். இந்த ராகுவ எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்க வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அபி வராங்க. "ஏங்க என்னங்க நீங்க இந்த மாரி உட்காந்துருக்கீங்க. நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னோனே, நீங்க ஏதாவது சொல்லலாம்ல. இந்த மாரி பேட்டி குடுக்கலாம்ல. இல்ல இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன டைவர்ஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் தான் நான் மதுவ கல்யாணம் பண்ண போறேன் சொல்லலாம்ல. அப்படின்னு "நீ தானே கல்யாணத்துக்கு அர்ஜென்ட் பண்ற. மதுக்கும் எனக்கும் உடனே கல்யாணம் நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ஏற்பாடுலாம் பண்ண சொல்லிட்ட. இப்ப இப்படி சொன்னா எப்படி? எனக்கு டைவர்ஸ் கிடைக்காம கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், என்ன நடக்கும் தெரியுமா? என்ன தூக்கின்னு போய் உள்ள வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பொண்டாட்டிய நானு இந்த மாரி ஏமாத்தியிருக்கேன் 2 பொண்ணுங்கள அப்படின்னு சொல்லிட்டு என்ன உள்ள வச்சுடுவாங்க. உனக்கு சந்தோஷம் தானே என்ன உள்ள வச்சா?" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் அப்படிலாம் யோசிக்கல. வேற எப்படி யோசிச்ச? இதான் நடக்க போகுது. இன்னும் நம்மளுக்கு மியூச்சுவலா டைவர்ஸ் கிடைக்கல. சரி டைவர்ஸ் கிடைச்சோனே கல்யாணம் பண்ணிக்கிங்க. ஓகேவா?" அப்படின்னோனே, முதல்ல டைவர்ஸ் கிடைக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம்." அப்படி சொல்றாரு. அப்பாடி! இப்ப எப்படியோ கல்யாண பேச்ச கொஞ்சம் தள்ளி போட்டாச்சு. அதே மாரி இந்த டைவர்ஸையும் எப்படியாவது தள்ளி போட்டுறணும். டைவர்ஸ் குடுக்கவே கூடாது. எக்காரணம் கொண்டும் எனக்கும் அபிக்கும் டிவோர்ஸ் நடக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்க ஒரே குழப்பம் அடையிறாரு முரளி. என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையே அத்த. அபியும் ராகவும் டைவர்ஸ்க்கு போனாங்க. திடீர்னு பத்திரிக்கைக்காரங்க வராங்க. ஒண்ணுமே புரியலையே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.